தேசிய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளது என்று ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டினார். இதற்கு அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி கல்வியாளர்களும் கடும் எதிர்வினைகளை ஆற்றியுள்ளனர். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள KTCT பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளதாக விமர்சித்தார். Because syllabus in our state, especially a state board, is very low. And I don't like to talk about it. It is not competitive. It is certainly far behind, far below. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் கூட மாநில பாடத்திட்டத்தின் புத்தகங்களை படிப்பதாக பதிலடி கொடுத்தார். ஈவன் UPSCக்கு தயாராகிற பிள்ளைங்களே கேட்குறது பார்த்தீங்கன்னா மாநில புத்தகம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். அது லட்சுமிகாந்த் போன்ற புத்தகங்கள் தேவைப்படுகின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு. ஆனால் அதை சார்ந்து மாநிலம் சார்ந்திருக்கின்ற புத்தகங்கள் தான் இன்னும் உங்களுக்கு பேர் உதவியாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது இங்கேயே நம்முடைய மாண்புமை பொருந்திய ஆளுநருடைய கருத்தை கான்ட்ராடிக்ட் ஆகுது. நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்ல முடியாது அட்பார் வித் CBSE சிலபஸ். இந்நிலையில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு PRO போன்று ஆளுநர் செயல்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். ஆளுநர் RN ரவியின் சொந்த மாநிலமான பீகாரின் பாடத்திட்டம் குறித்து அவருக்கு தெரிந்தால் தமிழ்நாட்டின் பாடத்திட்டம் குறித்து அவர் இத்தகைய கருத்தை பேசியிருக்க மாட்டார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கூறினார். இந்தியாவிலே இந்த மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பது ஒன்றிய அரசே தருகின்ற புள்ளி விவரம். பெரிய பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி, தன்னாட்சியிலே நிறைவு பெற்ற மிகச்சிறந்த கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, தரமான கல்வி நடக்கின்ற துறையாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் முதல் 1 அல்லது 2 இடங்களில் இருக்கக்கூடிய தமிழகத்தை பார்த்து நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய சொந்த மாநிலத்தில் இது எப்படி நடக்கிறது, பீகாரில் எப்படி இருக்கிறது, இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்பார் என்று சொன்னால் இதை போன்று அவர் பேச மாட்டார். இதேபோன்று மதுரை MP சு வெங்கடேசனும் தனது எக்ஸ் பக்க மூலம் ஆளுநர் RN ரவிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். சாவர்கரை புல்புல் பறவை காப்பாற்றிய கதையோ, முதலைகளிடம் இருந்து மோடி தப்பித்த கதையோ தமிழ்நாட்டு பாடங்களில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள சு வெங்கடேசன், தனக்கு பிடித்த காட்சி இல்லாத ஏமாற்றத்தை வெளிப்படுத்தும் உரிமை ஆளுநர் ரவிக்கு உண்டு என்றும் பதிவிட்டுள்ளார். ஆளுநரின் கருத்துக்கு உடனடியாக எதிர்வினையாற்றிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் RN ரவிக்கு மதிநுட்பம் குறைவாக இருப்பதாக காட்டமாக விமர்சித்தார். அவருடைய அறிவு குறைவா இருக்கிறதா நான் கணக்கிடுறேன். இங்கே எங்களுக்கு புதுசாக பாடம், அறிவு வளர்க்குற பாடம்லாம் ஒன்றும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. நாங்கள் சொல்றது உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள். அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி ஆளுநர் RN ரவியின் கருத்திற்கு கல்வியாளர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி, தமிழ்நாட்டு பாடத்திட்டம் CBSE பாடத்திட்டத்திற்கு நிகரானது என்று குறிப்பிட்டுள்ளார். 2016, 2017 ஆண்டு காலகட்டத்திலேயே தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் தரத்தை அப்போதைய கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் தனி குழு அமைத்து உயர்த்தியதாக பாலகுருசாமி தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள மாநில கல்வி திட்டத்தில் எந்த குறைபாடோ பிரச்சனையோ இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள பாலகுருசாமி, கற்பித்தல் முறையில்தான் மாற்றம் தேவை என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் துணைவேந்தர் நியமனம், புதிய கல்விக் கொள்கை, பாடத்திட்டம் என கல்வித்துறையில் ஆளுநர் மற்றும் அரசு இடையிலான மோதல் போக்கு மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.